morning, students. Today we are going to see the functions of accounting. So there are many functions in accounting. We'll see it one by one. First one is measurement. Measurementல வந்துட்டு பாத்தீங்கன்னா the main functions of accounting, it keeps a systematic record of transaction, post them to the ledger and ultimately prepare the final accounts. So accounting works as a tool for measuring the performance of the business enterprises. It also shows the financial position of the business enterprises. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அக்கௌண்டிங் வந்து ஒரு டூலாக ஒர்க் பண்ணும். ஸோ இட் வில் கிவ் த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம அக்கௌண்டிங்னாலே சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ அதில் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணும்போது வில் பி போஸ்டிங் த லெட்ஜர்ஸ். ஸோ அண்ட் அந்த லெட்ஜரை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லெட்ஜரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபைனல் அக்கௌண்ட்டில் நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ it acts as a measuring tool. ஸோ அக்கௌண்டிங்கில் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அக்கௌண்டிங் டூலில் வந்து பார்த்திங்கன்னா வில் பி மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸை நம்ம மெஷர் பண்ணும்போது we can be able to know the financial position of a business. Next one is forecasting. With the help of various various tools of accounting, future performance and financial position of a business enterprises can be forecasted. ஸோ ஃபோர்காஸ்டிங் சொன்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஃபோர்காஸ்டிங். ஸோ அக்கௌண்டிங் பொறுத்தளவில் நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷனை நாம் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஸோ நாட் இன் த ப்ரெசன்ட் இயர், த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் இயர் கிடையாது, ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஃப்யூச்சர் இயர்ஸோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இட் ஆக்சஸாக லைக் தட். அண்ட் இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன இதில் யூஸ் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கம்ஸ் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலே நாம் ஃபஸ்ட்டு வந்து ஓகே இன்னொரு 5 monthsக்கு கம்பெனி இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பிளான்ஸ்லாம் நம்ம கொண்டு வரும். ஸோ அப்போ ப்ராஃபிட்ஸ்லாம் இவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த ப்ராடக்ட்ஸ் விற்றா நமக்கு இந்த ப்ராஃபிட்ஸ் வரும், இந்த ஸ்ட்ராட்டஜியில் விற்றா நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வில் பி யூஸிங். ஸோ கோல் இருக்கும் நமக்கு. அண்ட் அந்த 6 or 5 monthsக்கு அப்புறம் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது which is better, நம்ம எய்ம் பண்ணது பெட்டர்மெண்ட் கொடுத்துருக்கா இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே யூஷுவல் பிஸ்னஸ் பண்ணுறது வந்திருக்கா அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறது தான். ஸோ அக்கௌண்டிங் இது வந்து எதை வச்சு நாம் கம்பேர் பண்ணோன்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு. ஸோ இஃப் வி ஹாவ் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் us. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பிளான்டு பர்ஃபார்மன்ஸ். அதுதான் accounting helps to compare the actual performance with the planned performance. It is also possible to compare with the accounting policies. So accounting policies க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Through comparison of actual financial results of business enterprises with projected figures and standards, effective measures can be taken to enhance the efficiency of various operations. So இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இஃப் இன் கேஸ் வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பிளான்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு நாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம கோல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ப்ராஃபிட்ஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஓகே இதே மாதிரி நம்ம இன்னும் பிஸ்னஸ் மூவ் பண்ணலாம், இல்லை நம்ம இதோட கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணால் இன்னும் எஃபிஷியன்சி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம், இன்னும் என்ன வந்து பெட்டர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து we can able to know it. ஸோ அதுதான் வந்து கம்பேரிசன் ஹெல்ப்ஸ் டு டூ சச் திங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் திங் தட் இஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் த கம்பேரிசன் நாம் வந்து
கோல்ஸ் எடுத்துக்கிட்டோம், அது வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணிவிட்டு இன்கேஸ் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு, நம்ம எய்ம் பண்ணதை விட கம்மியாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், தி மேனேஜ்மெண்ட் ஆர் தி அக்கௌண்டன்ட் ஹாவ் டு டேக் த டெசிஷன். ஸோ என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட் ஃபார் பிளானிங், evaluation of performance and control. This will help them to take various decisions concerning cost, price, sales, level of activity, etc. So yes, நாம் வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் வந்து இன்கேஸ் கம்மியாக வந்த டைமில் நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கணும். என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும்? ஓகே, இந்த மாதிரியான திங்ஸ்னால தான் நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகலை. ஓகே, நம்ம காஸ்ட்டை மாற்றலாம், இல்லை ப்ரைஸை மாற்றலாம், இல்லை நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம், இல்லை சேல்ஸ் வந்து சேல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் மாற்றலாம், இல்லை லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மீன்ஸ் ஹவு டஸ் த சேல்ஸ் ஹேப்பனிங், த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நம்ம சர்வீசஸ் எப்படி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறது தான் வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷனுடைய மீனிங் கொடுத்துருக்காங்க. டெசிஷன் ரெஃபர்ஸ் டு சூஸிங் அ டிசைரபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃப்ரம் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ டெசிஷன் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் பிடிக்கலை, இல்லை அந்த விஷயம் நமக்கு செட் ஆகலை அப்படின்னுங்கிற போது டிசைரபிள் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து நாம் வந்து மாற்றுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து டெசிஷன். நெக்ஸ்ட் இஸ் கண்ட்ரோல். As accounting works as a tool of control, the strengths and weakness are identified to provide the feedback on various measures adopted. It serves as a tool for evaluating compliance of business policies and programs. So of course control இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். லைக் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன பிஸ்னஸ். ஸோ இது வந்து இன்னும் ப்ரீஃபாக நீங்கள் காமர்ஸில் படிப்பீங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங்கோட ஒரு ஸ்ட்ரென்த்தான டூலே வந்து ஒரு கண்ட்ரோல் தான். அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னால் அக்கௌண்டிங் ஒர்க் ஆகாது. கண்ட்ரோலிங் இருக்கிறதுனால தான் வேரியஸ் மெஷர்ஸ்லாம் எடுத்து அதை நல்லா வந்து அக்கௌண்டிங் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு கம்பெனியில் நல்லா போயிட்டுருக்கு, அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் they have given the meaning for this. Do you know control refers to the comparison of actual performance with the planned performance, measures deviations and take corrective action. டெசிஷன்னா நாம் எடுத்த டெசிஷனை நம்ம இருந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல முடிவு சொல்கிறது தான் ஒரு டெசிஷன். அந்த எடுத்த டெசிஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் கண்ட்ரோல். வேர் யூ வில் டேக் த கரெக்ட் டீவியேஷன், கரெக்ட் மெஷர்ஸ் எடுக்கிறது, அதுக்கான கரெக்டான மெஷர்ஸ் என்னென்னலாம் எடுக்கணுமோ அதை தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கம்ஸ் அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட். Government needs full information on financial aspects of the business for various purposes such as taxation, grant of subsidy, etc. Accounting provides relevant information about the business to exercise the government control on business enterprises. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வில் டிஸ்கஸ். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட், மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி நீட் டு பே டேக்ஸஸ். நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதுவும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து நாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்போ கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேரியஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நம்ம என்னென்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொன்னால் போதும். அண்ட் அந்த மாதிரியான அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நான் வந்து எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து டாக்ஸேஷன் விஷயத்துக்காக கொடுக்குறேன். அண்ட் கிராண்ட் ஆஃப் சப்சிடி இன்கேஸ் நம்ம விற்கிற ப்ராடக்ட்டு
நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து சப்சிடி வேணும், இட் மீன்ஸ் மானியம் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்டு எந்த மாதிரியான ரேட்டில் விற்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சப்சிடி கொடுப்பாங்க. Okay, so I hope you all be clear with the functions of accounting. So next we'll see the importance of accounting. ஸோ இப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ எதுக்கு வந்து அக்கௌண்டன்சி பண்ணுறோம், அக்கௌண்டன்சி இருக்கிறதுனால என்ன யூஸ்ஃபுல், ஸோ யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு கூட இந்த ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எதுக்கு நாம் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போனால் புக்கில் இந்த மாதிரி ஏதாவது டயக்ராமேட்டிக்காக போட்டு கொடுத்துருக்காங்கன்னா த சேம் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணி எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிங்கன்னா தட் வில் பி குட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இன்கேஸ் ஆன்சர்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு இந்த மாதிரி புக்கில் கொடுத்துருக்க மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி குட். ஸோ மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ரைட் இட். ஸோ 5 பாயிண்ட்ஸ்னால் 5 மார்க்ஸ்க்கு 5 பாயிண்ட்ஸு, 3 மார்க்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் கெட்டிங் மோர் மார்க்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனுக்குமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன? ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் an enterprise which are financial in nature or recorded in a systematic way in the books of accounts. The records are classified under common heads and summaries are prepared. ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங்னாலே என்னன்னு பார்த்தோன்னா, அக்கௌண்டிங் ஆகட்டும், இட் இஸ் எ ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், சம்மரைசிங், ஸோ எல்லாமே தான் அக்கௌண்டிங் பார்த்தோம். ஸோ அந்த எல்லா லிஸ்ட்டும் தான், அது எல்லாத்தையுமே பண்ணுறது தான் என்னென்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். வேர் வி நீட் டு கீப் த ரெக்கார்ட்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆஃப் ஃபினான்ஷியல் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ அது எல்லாமே. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆஃப் ஃபினான்ஷியல் இன் நேச்சர், அதை ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் வே. ஓகே, ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ ஜேர்னல் எடுக்கிறோம், அப்புறம் லெட்ஜர் மாற்றணும். ஜேர்னல்லேருந்து வில் கிளாஸிஃபை இன்டு சிங்கிள் ஹெட்ஸ், அதுதான் நம்ம வந்து லெட்ஜர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லெட்ஜரை நம்ம போஸ்ட் பண்ணுற இதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேல்ஸில், டிஸ்கவுண்ட் எல்லாமே டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் அப்படின்னு நம்ம போடும்போது, இந்த கிளாஸிஃபிகேஷன் அண்ட் சம்மரைஸ் பண்ணும்போது இந்த மந்த் எண்டில் நமக்கு வந்து இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சம்மரைஸ் பண்ணுறதுனால சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அஃப்கோர்ஸ் அக்கௌண்டிங் சைக்கிள் பார்த்திங்கன்னா நாம் வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி ஸ்டெப்பு தான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக், ஐ மீன் வேர் we can prepare the transaction in a chronological order. Okay, so preparation of financial statement பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ப்ராஃபிட்டாக இல்லை லாஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுனால அக்கௌண்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கன்சர்ன் can be ascertained from accounting periodically through the preparation of financial statements, namely income statement or trading and profit and loss account and balance sheet.
ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இது பார்த்துருக்கோம். ட்ரேடிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ் பண்ணுறதுனால வர ப்ராஃபிட் என்ன, ரெவென்யூஸ் வர்றதுனால ப்ராஃபிட் வர்றதுனால நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணதுனால எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த இயருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் லாஸ்ட் இஸ் பேலன்ஸ் ஷீட். ஸோ வேர் வி கேன் ஃபைண்ட் த லெஃப்ட் ஓவர் பேலன்சஸ். ஸோ இன்னும் எவ்வளோ பேலன்சஸ் இருக்குது, அசட்ஸில் எவ்வளோ இருக்குது, லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, நம்ம வந்து இன்னும் எவ்வளோ பேருக்கு பே பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு சொத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது பேலன்ஸ் ஷீட். Okay, so this helps in distribution of profits to the owners and to provide funds for future growth of the business. So that is why accounting is more important to the business. Okay, அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபினான்ஷியல் பொசிஷன் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ரன்னிங் அ கம்பெனி, அப்போது அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற கம்பெனி தான். அப்போ அந்த மாதிரி கம்பெனிக்கு எவ்வளோ லேபர்ஸ்க்கெலாம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும், சேலரி கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்ஸ் நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் எப்படி அப்போ நல்லா இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கலாம், நம்ம வந்து இப்போ லாஸாக இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சர் பேசிஸில் அந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒதுக்கி வைப்போம். ஒரு சச் அமௌண்ட், ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை நாம் எடுத்து வைப்போம். கிளியர்? ஸோ இட் இஸ் ஃபார் த growth ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த அசஸ்மெண்ட் ஆஃப் progress. So analysis and interpretation of financial data can be done to assess the progress made in different areas and to identify the areas of weakness. Management is provided with a complete picture of liquidity, profitability and solvency of the business. So first வந்து assessment அப்படின்னா it is progress. அது வந்து progress அப்படின்னா என்ன, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் ஒரு கம்பெனியில், அப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதோட ஃபினான்ஷியல் பொசிஷன் லோவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த ஸ்டெப்பு, அப்போ அடுத்தது என்ன பண்ணணும், வி நீட் டு டூ ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி, எந்த மாதிரி சுச்சுவேஷனை மாற்றலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் அந்த அனாலிசிஸ் வச்சு பார்க்க முடியும். அப்படி பண்ணும்போது எந்த ஏரியாவில் நம்ம லேக் ஆகிறோம், ஸோ ப்ரொடக்ஷன்லையா இல்லை சேல்ஸ்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்த ஏரியாவில் நாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் வீக்னஸ், ஓகே ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இட் ஹேஸ் டு பி இன் குட் மேனர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவங்க வந்துடுவாங்க. எந்த ஏரியாவில் அது எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். கிளியர்? So it will gives the liquidity, profitability and solvency of the business. So இமீடியட்டாக கேஷ் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது வந்து லிக்விடிட்டி பொசிஷன், அமௌண்ட்டாக உடனே மாற்ற முடியுமாங்கிறது லிக்விடிட்டி. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது கண்டினியூஸாக லாஸ் கொடுக்குதுன்னா ப்ராஃபிட் கம்பெனி, கண்டினியூஸாக லாஸ் கொடுத்து அது வந்து லாஸாக போகிற கம்பெனி தான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சால்வென்சி சொல்லும்போது கம்பெனிஸில் வந்து டெப்ஸ் மீன்ஸ் லோன்ஸ் ஏதாவது இருக்கா, நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து சால்வென்சி பொசிஷன். ஸோ சால்வென்சி பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் கம்பெனியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அசஸ்மெண்ட் ஆஃப் அ ப்ராக்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் 8 டெசிஷன் மேக்கிங். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். நம்ம இதை பண்ணுறதுனால அக்கௌண்டிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறதுனால அக்கௌண்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா management of a firm has to make a routine and strategic decision while discharging its functions. Accounting provides the relevant data to make appropriate decision. Future policies and programs can be planned by management based on accounting data provided. So
எய்டட் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி எந்தெந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணக்கூடியது தான் சுச்சுவேஷன் தான் இது. நாம் இதை ஆல்ரெடி பார்த்த மாதிரி அசஸ்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து என்ன மாதிரி டெசிஷன் எடுத்தால் எப்படி பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். அண்ட் ரெலவெண்ட் டேட்டான்னு சொல்லும்போது டெசிஷன் எடுக்கிறோன்னும் போது நமக்கு வந்து ஒரு 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 கரெக்டான கான்டாக்ட்ஸ் இருக்கணும், அதுதான். ஸோ ரெலவெண்ட் டேட்டா டு மேக் அப்ராப்ரியேட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரெலவெண்ட் டேட்டா நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எடுக்கிறது நமக்கு வந்து இட் இஸ் நாட் ரெலவெண்ட் டு ப்ரெசன்ட் டாபிக்ஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் where it will take the future development of the business. Okay, and நம்ம வந்து இந்த ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டி மோட்டிவ்காக நாம் டெசிஷன் எடுக்கிறது. இப்போ எடுக்கிற டெசிஷனை நமக்கு ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்குறத வந்து எய்ட் டு டெசிஷன் மேக்கிங். ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி based on the accounting data which is provided from the business. We'll move on to the next one, that is satisfies the legal requirements. Yes, various legal requirements like maintenance of PF. நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, PF amount. So that is a provident fund for employees, state insurance contribution, ESI, tax directed source, TDS, filing of tax returns of properly fulfilled with the help of accounting, preparation of accounts and financial statements as per the legal requirements is also facilitated. So satisfy legal requirements அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சைட் ஆஃப் த பிஸ்னஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதை வந்து அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் வந்து லீகல் ரெக்குவயர்மெண்ட், அதெல்லாம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ பை ஃபுல்ஃபில்லிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ எம்ப்ளாயீஸ் இந்த இஎஸ்ஐ, டிடிஎஸ் இதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஒழுங்காக அவங்க எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்களா, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறத வி கேன் செக் த்ரூ த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ அக்கௌண்டிங் supplies appropriate information to different interested groups like. ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓனர்ஸ், டு த மேனேஜ்மெண்ட், டு த கிரெடிட்டார்ஸ், டு த எம்ப்ளாயீஸ், டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், tax authorities and the government. So the informations of the business, யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸாக இருக்காங்க, இதில் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டாக பிரிவாங்க. ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் ரொம்ப கம்பெனியில் இருக்கவங்க, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் இருக்கவங்க, த கவர்மெண்ட் பீப்புள்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து அவுட் சைடர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம சப்ளை பண்ணாதான் அந்த கம்பெனிக்கு ஒரு குட் நேம் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் ஒழுங்காக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் இஸ் லீகல் எவிடன்ஸ். லீகல் எவிடன்ஸ் அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்திருக்கு, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது கம்பெனியில் அப்படின்னா அந்த டைமில் நாம் கோர்ட்டில் போயிட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். அப்படிங்கிற டைமில் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை நாம் லீகல் எவிடன்ஸ் விட்னஸாக நாம் கொடுக்கலாம். அதுதான் வந்து லீகல் எவிடன்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் ஆஸ் எவிடன்ஸ் இன் த கோர்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் இன் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஸோ என்னென்னா
அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது லீகல் எவிடன்ஸை நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அதை அக்செப்டும் பண்ணிப்பாங்க இன் கோர்ட் ஆஃப் லாவில். அண்ட் அதர் லீகல் அத்தாரிட்டிஸ், மற்ற வேறு யாராவது இருக்காங்க, டிஸ்பியூட்ஸ் வேறு ஏதாவது ஐ மீன் அக்கௌண்டிங் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்பயுமே வந்து லீகல் அத்தாரிட்டிஸ் வச்சு நாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? So next we'll move on to computation of tax. So accounting records are the basic source of computation and settlement of income tax and taxes. So இது வந்து taxationக்குமே வந்து ரொம்ப important. Already we have seen it. So either in that way ஒரு computation of taxமே வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் தான் பண்ணணும். அண்ட் டேக்ஸுமே வந்துருக்கு. இப்போ வந்து கம்ப்யூட் அப்படின்னாலுமே நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோமா, அதர் லீகல் டேக்ஸஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the last one is settlement during merger. Yes, merger when two or more business units decides to merge accounts records and provides the information for deciding the terms of merger and any comparison payable of consequences of merger. So two or more business units forming a single entity is known as a merger. அப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா merger அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து we are going to see the basic accounting terminologies. So accounting is a versatile system which serves as a large number of purposes in the modern business world. So hence the following terminologies needed to be understood. முன்னாடி நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அக்கௌண்டிங் சைக்கிளில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வி ஹவ் ஃபியூ டெர்மினாலஜிஸ், அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மனி ஆர் மனிஸ் ஒர்த், தட் இஸ் குட்ஸ், சர்வீசஸ், ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. ஸோ அதுதான் வந்து டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்னென்னா ஒரு பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு குட்ஸ் இல்லை சர்வீசஸ் இல்லை ஐடியாஸை வந்து மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து டிரான்சாக்ஷன். எங்கெங்கெல்லாம் வந்து மணி இன்வால்வ்டு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மணி ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இன் எவ்ரி பிஸ்னஸ். Next is cash transaction. It is a transaction which involves immediate cash receipt or immediate cash payment. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நாம் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டு பே பண்ணி நாம் வாங்குவோம். அப்போ அதுதான் என்னென்னா கேஷ் பேமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னென்னா கேஷ் பேமெண்ட் ஆர் கேஷ் ரிசிப்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கேஷ் கிரெடிட் transaction. It is the transaction which cash is not received or paid immediately but will be received or paid later. நம்ம ஷாப் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷாப்பில் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பொருளை வாங்கிப்போம், நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். கிளியரா? ஸோ அது மாதிரி இமெயில் எடுக்கிறது, ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணுறது, இது எல்லாமே வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், தட் இஸ் அக்கௌண்ட். இட் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for a person, asset, expense, income, etc. In ledger, an account is summary of transaction under a head. So already accounting cycle வந்து posting and balancing வந்து ஒரு கான்செப்டாக பார்த்தோம். ஸோ தட் இஸ் லெட்ஜர் போஸ்டிங் கான்செப்ட். அதில் தான் வந்து இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தாலுமே அக்கௌண்ட் அப்படின்னாலுமே ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது தான். ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரெடிட்கான யாருக்கான ட்ரான்சாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ராம் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கிரெடிட் அப்படின்னும் போது பர்ச்சேசஸ்க்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ யார் வாங்கினாங்க, ராம், அப்போ ராமுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் பர்ச்சேசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் போடுவோம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் போடும்போது வேர் வி கேன் கெட் ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸ். ஸோ அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்சனுக்கு, அசட்க்கு, எக்ஸ்பென்ஸ்க்கு, இன்கம்க்கு, இது 3த்துக்காக தான் நம்ம அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் கேபிட்டல். இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். அப்படின்னா ஒரு ஓனர் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், அதுதான் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ட்ராயிங்ஸ். ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். திஸ் கேன் பி ஆஸ்ட் ஃபார் 2 marks இல்லை 3 marks கேட்கலாம். It is the amount of cash or value of goods and assets etc. withdrawn from the business by the owner for personal use of the owner. So drawings-na இப்போ வந்து அந்த ஓனரே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்கன்னா பர்சனல் யூஸ்க்காக நான் பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட் எடுப்பேன். அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட சொந்த பர்பஸ்க்காக அமௌண்ட் பிஸ்னஸ் வந்து எடுக்கிறோன்னு சொன்னால் அது வந்து ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட் இஸ் வவுச்சர். திஸ் இஸ் ரொம்ப ஒரு பெரிய பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அக்கௌண்டன்சி. வவுச்சர், எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் வவுச்சர். எக்ஸாம்பிள் கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸ், கேஷ் மெமோ, பேங்க் பே ஸ்லிப் எக்ஸெட்ரா. ஸோ நிறைய இருக்குது வவுச்சர்ஸில், அது லேட்டரான் நம்ம பார்ப்போம். வவுச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் தான் வவுச்சர்ஸ். வவுச்சர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கேஷ் ரெசிப்ட். நாம் கேஷ் பேமெண்ட் நடக்குதுன்னா அப்போ கேஷ் ரெசிப்ட் தான் வந்து வவுச்சர்ஸ். இன்வாய்ஸ்னும் போது ஒரு சேல்ஸ் இல்லை பர்ச்சேஸ் நடக்கும்போது சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். கேஷ் மெமோ, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க. க்ரெடிட்டில் நடந்துச்சுன்னா கேஷ் பேமெண்ட் நடந்துச்சுன்னா கேஷ் பேமெண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேங்க்கில் அமௌண்ட் போட்டிருக்காங்களா இல்லை பே இன் ஸ்லிப், இதெல்லாம் தான் வந்து ஒரு சப்போர்ட்டான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் இஸ் இன்வாய்ஸ். It is a statement prepared by the seller of goods to be sent to the buyer. It shows the details of the quantity, price, value, etc. of the goods and any discount given, finally showing the net amount payable by the buyer. So invoice na enna seller prepare பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்ட் தான் இன்வாய்ஸ். ஸோ செல்லர் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆச்சு, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணி இந்த பில்லை வந்து பையருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் பற்றி நம்ம இன்னும் லேட்டர் ஆன் ப்ரீஃபாக படிக்கலாம். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூட்ஸ். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த ஆர்டிக்கல், திங்ஸ் ஆர் கமோடிட்டிஸ் இன் விச் அ பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் வில் பி கூட்ஸ் for those who deals in furniture. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சோஃபா, ஃப்ரிட்ஜோ அதெல்லாம் நம்ம வந்து அசெட்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். பட் ஒரு ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு கூட்ஸ். இது ஃபர்னிச்சர் ஷாப்போ இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்போ இருக்கட்டும், அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கூட்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஃபர்னிச்சரு, சோஃபா செட்டு அதெல்லாம் வந்து கூட்ஸில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிளியரா? ஸோ கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் கமோடிட்டி டெர்மினாலஜி யூஸ்ட் இன் தி அக்கௌண்டன்சி. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் பர்ச்சேசஸ். Buying of goods with the intention of resale is called purchases. ஸோ ஜென்ரலாக நம்ம பர்ச்சேசஸ்னால் என்ன நினைப்போம், ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பர்ச்சேஸ் அப்படின்னு நினைப்போம். பட் அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குறதே வந்து இன்டென்ஷன் டு ரீசேல் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்ம இந்த பக்கம் விற்க போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டில் வாங்குறது பேர் தான் பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். When goods bought or returned to the suppliers, it is known as purchases, returns or return outwards. இப்போ நம்ம ஒரு கூட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கோம், அந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் நாம் அந்த கூட்ஸை பிடிக்கலை, குவான்டிட்டி வைஸ் டிஃபெக்ட் இருக்குது இல்லை டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ பையர் வந்து செல்லருக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அது வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் சேல்ஸ். வென் கூட்ஸ் மேட் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட் இட் இஸ் கால்ட் சேல்ஸ். ஸோ சேல்ஸும் அதே மாதிரி தான்.
இன்டென்ஷன் டு ரீசேல், சேல் பண்ணுறது தான். ஓகே, சேல்க்காக வந்ததை திரும்பவும் சேலுக்கு போகுது அப்படிங்கிறது தான் வந்து சேல். இப்போ நான் வந்து சேல்ஸ் பர்சன், ஐ எம் செல்லிங் கூட்ஸ் டு த பையர் அண்ட் த பையர் வந்து என்கிட்டேருந்து சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுதான் வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேல்ஸ் ரிட்டன் ஆர் return inwards. When goods are sold return by the customers, it is called as sales returns or return inwards. For example, goods வந்து purchase returnsனா பையர் வந்து ப்ராடக்ட் டிஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அதே தான் சேல்ஸ் ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னா பையருக்கு அந்த ப்ராடக்ட்டு திரும்ப வருது இல்லையா, அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல் பண்ண ப்ராடக்டை திரும்பவும் செல்லருக்கே வருது அப்படிங்கிறது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். Next is stock, that is very important. Unsold goods lying in a business on a particular date are known as stock. ஸோ ஜென்ரலாக ஒரு கடைக்கு போயிட்டு நாம் வந்து எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்கும்போது ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி. ஏன்னா ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் லிஸ்ட்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்களே. ஸோ ஒரு கூட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, அப்படியே இருந்துகிட்டே வந்ததுன்னா அது வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் இன்கம். This amount receivable or realized from sale of goods and earnings from the interest, dividend, commission, etc. ஸோ ஜென்ரலாக வந்து இன்கம்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து மந்த்லி ஆர் ஆனுவலி எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்கம். ஸோ கம்பெனிக்கும் அதே தான், ஒரு கம்பெனியும் அதே மாதிரி தான் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுது. இன்கம்னா நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அதுதான். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ, சேல் ஆஃப் சர்வீசஸ் இதான், அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் வந்து இன்கம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் சேல் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எப்படி இன்கம்னா ஏர்ன் பண்ண மணியோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்னால் நாம் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன செலவெல்லாம் செஞ்சுருக்கோம் அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் சால்வென்சி. சால்வென்சி இஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன்ஸ் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனி வந்து சால்வென்சி பிஸ்னஸாக அப்படிங்கிறது வந்து அந்த அப்படின்னா சால்வென்சி பொசிஷனா அந்த வேர்டு என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கேப்பபிலிட்டி இருக்கா பே பண்ணுறதுக்கு, அவங்க வாங்கின கடனுக்கு ரீபே பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் சால்வென்சி பொசிஷன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் இன்சால்வென்சி. ஸோ ஆப்போசிட் டு சால்வென்சி தான் இன்சால்வென்சி. இன்சால்வென்சி இஸ் த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட்ஸ். ஸோ அப்போ வந்து அவங்களால அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா அது வந்து இன்சால்வென்சி. இன்சால்வென்ட் கம்பெனி, இன்சால்வென்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் very very important, that is assets and liability. So any physical thing or right owned that has a monetary value, it is called asset. கம்பெனிக்கு அசெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு பொருளுக்குமே மானிட்டரி வேல்யூ இருக்கோ அது வந்து நம்ம அசெட் சொல்லுவோம். லயபிலிட்டி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு கம்பெனி நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கு, எவ்வளோ கடன் நம்ம வாங்கியிருக்கோம், கடன் பட்டிருக்கு, அதுதான் வந்து லயபிலிட்டி ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டெட்டார். A person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or in due course of time. ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்க கிட்டேருந்து கடன் வாங்கி, ஸோ they are receiving the benefit. அந்த பெனிஃபிட் என்னென்னா ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், ஒரு மணியாகவும் இருக்கலாம். அந்த பெனிஃபிட்டை வாங்கிட்டு இமீடியட்டாக அதுக்கு அந்த பெனிஃபிட்டுக்கான பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க பேர் தான் டெட்டார். ஸோ பெனிஃபிட் வித்தவுட் கிவிங் அ மணி ஆர் மணிஸ் ஒர்த் பட் தே ஆர் லேயபிள். ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து அது பே பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கிரெடிட்டர். அதே தான். ஸோ a creditor is a person who gives benefit without receiving money or money's worth immediately but to claim in future. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ டெட்டார்னா வந்து ரிசீவர், கிரெடிட்டார்னா கிவர். இதை மறக்காதீங்க. திஸ் இஸ் வெரி ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் இஸ் டெப்ரிசியேஷன். இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டியூ டு த யூசேஜ் அண்ட் பாசேஜ் ஆஃப் டைம். ஸோ டெப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்மக்கிட்ட ஒரு அசெட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லாயிருக்கும்,
அதோடைய 10th இயர் போகும்போது எப்படி இருக்குன்னா டெப்ளிட் ஆகிருக்கும். டெப்ளிட் அப்படின்னா யூசேஜ் பண்ண பெண்ண தேய்மானம் இருக்கும். தட் மீன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அந்த அசட்டோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். மணியாகவும் இருக்கலாம், இல்லை அதோட டேமேஜஸாகவும் இருக்கலாம். ஸோ யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு அசட்டோட வேல்யூ வந்து கம்மியாகுதுன்னா அது பேர் டெப்ரிசியேஷன். Next one is bad debts, that is the last one. So it is a loss to the business arising out of failure of a debtor to pay the dues. It is irrecoverable debt. So bad debtனா என்னென்னா, நாம் இப்போ வந்து ஒருத்தவங்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை நம்மளால் கட்ட முடியல அப்படிங்கிறது தான் வந்து பேட் டெப்ட். இப்போ நான் வந்து கிரெடிட்டார், ஸோ ஐ கிவ்ஸ் த பெனிஃபிட் டு அனதர் பர்சன். ஸோ எனக்கு அந்த மணி வந்து திரும்பவும் வரலை அப்படின்னா அது வந்து irrecoverable debt. கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து வில் see the branches of. ஸோ இப்போ வந்து we are going to see the basic accounting terminologies. So accounting is a versatile system which serves as a large number of purposes in the modern business world. So hence the following terminologies needed to be understood. முன்னாடி நாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அக்கௌண்டிங் சைக்கிளில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வி ஹவ் ஃபியூ டெர்மினாலஜிஸ், அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். அண்ட் ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த், தட் இஸ் குட்ஸ், சர்வீசஸ், ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. ஸோ அதுதான் வந்து டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்னென்னா, ஒரு பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு குட்ஸ் இல்லை சர்வீசஸ் இல்லை ஐடியாஸை வந்து மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து டிரான்சாக்ஷன். எங்கெங்கெல்லாம் வந்து மணி இன்வால்வ்டு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அது எல்லாமே வந்து நாம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மணி ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் நாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் இன் எவ்ரி பிஸ்னஸ். Next is cash transaction. It is a transaction which involves immediate cash receipt or immediate cash payment. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நாம் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டு பே பண்ணி நாம் வாங்குவோம். அப்போ அதுதான் என்னென்னா கேஷ் பேமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னென்னா கேஷ் பேமெண்ட் ஆர் கேஷ் ரிசிப்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். இட் இஸ் த டிரான்சாக்ஷன் விச் cash is not received or paid immediately but will be received or paid later. நம்ம ஷாப் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷாப்பில் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பொருளை வாங்கிப்போம், நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். கிளியரா? ஸோ அது மாதிரி இமெயில் எடுக்கிறது, ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணுறது, இது எல்லாமே வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், தட் இஸ் அக்கௌண்ட். இட் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for a person, asset, expense, income, etc. In ledger, an account is summary of transaction under a head. So already accounting cycle வந்து posting and balancing வந்து ஒரு கான்செப்டாக பார்த்தோம். ஸோ தட் இஸ் லெஜர் போஸ்டிங் கான்செப்ட். அதில் தான் வந்து இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தாலுமே அக்கௌண்ட் அப்படின்னாலுமே ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது தான். ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரெடிட்கான யாருக்கான டிரான்சாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ராம் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கிரெடிட் அப்படின்னும் போது பர்ச்சேசஸ்க்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ யார் வாங்கினாங்க, ராம், அப்போ ராமுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிரெடிட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் பர்ச்சேசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் போடுவோம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் போடும்போது வேர் வி கேன் கெட் ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸ். ஸோ அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்சனுக்கு, அசட்க்கு, எக்ஸ்பென்ஸ்க்கு, இன்கம்க்கு, இது 3த்துக்காக தான் நம்ம அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் கேபிட்டல். It is the amount invested by the owner or proprietor in an organization. அப்படின்னா ஒரு ஓனர் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், அதுதான் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ட்ராயிங்ஸ். ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். திஸ் கேன் பி ஆஸ்ட் ஃபார் 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்கலாம்.
It is the amount of cash or value of goods and assets etc. withdrawn from the business by the owner for personal use of the owner. So drawings-na இப்போ வந்து அந்த ஓனரே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்கன்னா பர்சனல் யூஸ்க்காக நான் பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட் எடுப்பேன். அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட சொந்த பர்பஸ்க்காக அமௌண்ட் பிஸ்னஸ் வந்து எடுக்கிறோன்னு சொன்னால் அது வந்து ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட் இஸ் வவுச்சர். திஸ் இஸ் ரொம்ப ஒரு பெரிய பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அக்கௌண்டன்சி. Voucher. Any written or printed document in a support of business transaction is called voucher. Example, cash receipt, invoice, cash memo, bank pay slip, etc. ஸோ நிறைய இருக்குது வவுச்சர்ஸில். அது லேட்டர் ஆன் நம்ம பார்ப்போம். வவுச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் தான் வவுச்சர்ஸ். வவுச்சர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கேஷ் ரெசிப்ட். நாம் கேஷ் பேமெண்ட் நடக்குதுன்னா அப்போ கேஷ் ரெசிப்ட் தான் வந்து வவுச்சர்ஸ். இன்வாய்ஸ்னும் போது ஒரு சேல்ஸ் இல்லை பர்ச்சேஸ் நடக்கும்போது சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். கேஷ் மெமோ, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க. க்ரெடிட்டில் நடந்துச்சுன்னா கேஷ் பேமெண்ட், நடந்துச்சுன்னா கேஷ் பேமெண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேங்க்கில் அமௌண்ட் போட்டிருக்காங்களா இல்லை பே இன் ஸ்லிப், இதெல்லாம் தான் வந்து ஒரு சப்போர்ட்டான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் இஸ் இன்வாய்ஸ். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் ஆஃப் கூட்ஸ் to be sent to the buyer. It shows the details of the quantity, price, value, etc. of the goods and any discount given, finally showing the net amount payable by the buyer. So invoice na enna seller prepare பண்ணக்கூடிய ஒரு receipt தான் invoice. ஸோ செல்லர் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆச்சு, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணி இந்த பில்லை வந்து பையருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் பற்றி நம்ம இன்னும் லேட்டர் ஆன் ப்ரீஃபாக படிக்கலாம். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூட்ஸ். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிக்கல், திங்ஸ் or commodities in which a business is dealing with. Example, furniture will be goods for those who deals in furniture. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சோஃபா, ஃப்ரிட்ஜோ அதெல்லாம் நம்ம வந்து அசெட்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். பட் ஒரு ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு கூட்ஸ். இது ஃபர்னிச்சர் ஷாப்போ இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்போ இருக்கட்டும், அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கூட்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஃபர்னிச்சரு, சோஃபா செட்டு அதெல்லாம் வந்து கூட்ஸில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிளியரா? ஸோ கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் கமோடிட்டி டெர்மினாலஜி யூஸ்ட் இன் தி அக்கௌண்டன்சி. We'll move on to the next topic, that is purchases. Buying of goods with the intention of resale is called purchases. ஸோ ஜென்ரலாக நம்ம பர்ச்சேசஸ்னால் என்ன நினைப்போம்? ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பர்ச்சேஸ் அப்படின்னு நினைப்போம். பட் அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குறதே வந்து இன்டென்ஷன் டு ரீசேல் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்ம இந்த பக்கம் விற்க போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டில் வாங்குறது பேர் தான் பர்ச்சேசஸ். Next is purchase returns or return outwards. When goods bought or returned to the suppliers, it is known as purchases returns or return outwards. இப்போ நம்ம ஒரு கூட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கோம், அந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் நாம் அந்த கூட்ஸை பிடிக்கலை, குவான்டிட்டி வைஸ் டிஃபெக்ட் இருக்குது இல்லை டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ பையர் வந்து செல்லருக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அது வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் சேல்ஸ். வென் கூட்ஸ் மேட் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட் இட் இஸ் கால்ட் சேல்ஸ். ஸோ சேல்ஸும் அதே மாதிரி தான், இன்டென்ஷன் டு ரீசேல், சேல் பண்ணுறது தான். ஓகே, சேல்க்காக வந்ததை திரும்பவும் சேலுக்கு போகுது அப்படிங்கிறது தான் வந்து சேல். இப்போ நான் வந்து சேல்ஸ் பர்சன், ஐ எம் செல்லிங் கூட்ஸ் டு த பையர் அண்ட் த பையர் வந்து என்கிட்டேருந்து சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுதான் வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் return inwards. When goods are sold returned by the customers, it is called as sales returns or return inwards. For example, goods வந்து purchase returnsனா பையர் வந்து ப்ராடக்ட் டிஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அதே தான் சேல்ஸ் ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னா பையருக்கு அந்த ப்ராடக்ட்டு திரும்ப வருது இல்லையா, அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல் பண்ண ப்ராடக்டை திரும்பவும் செல்லருக்கே வருது அப்படிங்கிறது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்.
Next is stock, that is very important. Unsold goods lying in a business on a particular date are known as stock. ஸோ ஜென்ரலாக ஒரு கடைக்கு போயிட்டு நாம் வந்து எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்கும்போது ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி. ஏன்னா ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் லிஸ்ட்டு வச்சு தான் செக் பண்ணுவாங்களே. ஸோ ஒரு கூட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, அப்படியே இருந்துகிட்டே வந்ததுன்னா அது வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் இன்கம். This amount receivable or realized from sale of goods and earnings from the interest, dividend, commission, etc. ஸோ ஜென்ரலாக வந்து இன்கம்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து மந்த்லி ஆர் ஆனுவலி எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்கம். ஸோ கம்பெனிக்கும் அதே தான், ஒரு கம்பெனியும் அதே மாதிரி தான் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுது. இன்கம்னா நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அதுதான். ஸோ சேல் ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ, சேல் ஆஃப் சர்வீசஸ் இதான், அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதை தான் வந்து இன்கம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் சேல் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எப்படி இன்கம்னா ஏர்ன் பண்ண மணியோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்னால் நாம் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன செலவெல்லாம் செஞ்சுருக்கோம் அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் சால்வென்சி. சால்வென்சி இஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன்ஸ் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனி வந்து சால்வென்சி பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சால்வென்ஸ் அப்படின்னா சால்வென்சி பொசிஷனா அந்த வேர்டு என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கேப்பபிலிட்டி இருக்கா பே பண்ணுறதுக்கு, அவங்க வாங்கின கடனுக்கு ரீபே பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் சால்வென்சி பொசிஷன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் இன்சால்வென்சி. ஸோ ஆப்போசிட் டு சால்வென்சி தான் இன்சால்வென்சி. இன்சால்வென்சி இஸ் த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட்ஸ். ஸோ அப்போ வந்து அவங்களால அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா அது வந்து இன்சால்வென்சி. இன்சால்வென்ட் கம்பெனி, இன்சால்வென்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் very very important, that is assets and liability. So any physical thing or right owned that has a monetary value, it is called asset. கம்பெனிக்கு அசெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு பொருளுக்குமே மானிட்டரி வேல்யூ இருக்கோ அது வந்து நம்ம அசெட் சொல்லுவோம். லயபிலிட்டி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு கம்பெனி நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கு, எவ்வளோ கடன் நம்ம வாங்கியிருக்கோம், கடன் பட்டிருக்கு, அதுதான் வந்து லயபிலிட்டி ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டெட்டார். A person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or in due course of time. ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்க கிட்டேருந்து கடன் வாங்கி, ஸோ they are receiving the benefit. அந்த பெனிஃபிட் என்னென்னா ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், ஒரு மணியாகவும் இருக்கலாம். அந்த பெனிஃபிட்டை வாங்கிட்டு இமீடியட்டாக அதுக்கு அந்த பெனிஃபிட்டுக்கான பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க பேர் தான் டெட்டார். ஸோ பெனிஃபிட் வித்தவுட் giving a money or money's worth but they are liable. ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து அது பே பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கிரெடிட்டர். அதே தான். ஸோ a creditor is a person who gives benefit without receiving money or money's worth immediately but to claim in future. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ டெட்டார்னா வந்து ரிசீவர், கிரெடிட்டார்னா கிவர். இதை மறக்காதீங்க. திஸ் இஸ் வெரி ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் இஸ் டெப்ரிசியேஷன். இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டியூ டு த யூசேஜ் அண்ட் பாசேஜ் ஆஃப் டைம். ஸோ டெப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்மக்கிட்ட ஒரு அசெட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லாயிருக்கும், அதோடைய 10th year போகும்போது எப்படி இருக்குன்னா டெப்ளீட் ஆகிருக்கும். டெப்ளீட் அப்படின்னா யூசேஜ் பண்ண தேய்மானம் இருக்கும். அது மீன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அந்த அசட்டோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். மணியாகவும் இருக்கலாம், இல்லை அதோட டேமேஜஸாகவும் இருக்கலாம். ஸோ யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு அசட்டோட வேல்யூ வந்து கம்மியாகுதுன்னா அது பேர் டெப்ரிசியேஷன். Next one is bad debt. That is the last one. So it is a loss to the business arising out of failure of a debtor to pay the dues. It is irrecoverable debt. ஸோ பேட் டெப்ட்னா என்னென்னா நாம் இப்போ வந்து ஒருத்தவங்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை நம்மளால் கட்ட முடியல அப்படிங்கிறது தான் வந்து பேட் டெப்ட். இப்போ நான் வந்து கிரெடிட்டார். ஸோ ஐ கிவ்ஸ் த பெனிஃபிட் டு அனதர் பர்சன். ஸோ எனக்கு அந்த மணி வந்து திரும்பவும் வரலை அப்படின்னா அது வந்து irrecoverable debt.
கிளியராக? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து வில் சி த பிரான்ச்சஸ் ஆஃப்